முருகன் என்றால் அழகன் என்று தமிழ் மொழி கூறும். அழகன் எந்தன் குமரன் என்று மனமொழி கூறும். உயிரினங்கள் ஒன்றை ஒன்று வாழ்த்திடும் போது உயிரினங்கள் ஒன்றை ஒன்று வாழ்த்திடும் போது அதன் உள்ளிருந்து வாழ்த்துவது உன் அருளன்றோ கந்தா, உன் அருளன்றோ குமரா. சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகா. என்னடா முருகன் பாட்டு பாடுறேன்னு பார்க்குறீங்களா? என்னமோ இன்னைக்கு பாடணும்னு தோணுச்சு. இன்னைக்கு கிருத்திகை பங்குனி உத்திரத்தோட முதல் நாள் விரதம் தொடங்கியாச்சு. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய பஞ்சமி நாயகி வாராகி அம்மனுக்கும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அபிஷேகம் ஆராதனையெல்லாம் பண்ணியிருந்தேன். இதனுடைய லாங் வீடியோ உங்களுக்கு புதன்கிழமை தான் வரும். நாளைக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் திருமண நாள் அன்னைக்கு சுப்பிரமணியரை பார்க்க ஒரு கோவிலுக்கு போனோம். முதல் முறையாக நான் போனேன் முருகன் கோவில், மலை மேலே இருக்கிற அந்த அற்புதமான கோவில். அந்த முருகனை பற்றின நிறைய அதிசய தகவல்கள் எல்லாமே நாளைக்கு உங்களுக்கு வீடியோவில் கண்டிப்பாக சொல்லுவேன். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இன்னைக்கு கிருத்திகை அப்படிங்கிறனால முருகனுக்கு 6 தீபம் எப்போவுமே நான் போடுவேன். அதை போட்டுட்டு அழகாக பார்த்தீங்கன்னா பஞ்சமி நாயகி 5 முக தீபம் ஏற்றிருந்தேன். இது எங்கள் வீட்டில் இருக்கிற முருகருக்கு நான் என்னுடைய அன்பை இப்படி காட்டுறேன். நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற முருகனுக்கு ஒரே ஒரு நெய் தீபம் ஏற்றினாலும் சரி, இல்லை எப்பவும் ஏற்றுற காமாட்சி அம்மன் தீபம் ஏற்றினாலும் முருகன் நமக்கு என்ன தரணும்னு நினைக்கிறாரோ அதை கண்டிப்பாக தருவார். நிறைய விளக்குகள் ஏற்றினாதான், நிறைய பூஜைகள் பண்ணாதான் நம்ம அவருடைய அன்பு கிடைக்கும் அப்படின்லாம் இல்லை. அதே மாதிரி தான் வாராகி அம்மனும் நம்ம உண்மையாக நேர்மையாக இருந்தால் மட்டும்தான் அவங்கள பூஜிக்கவே முடியும். ஸோ அதனால் அவங்க கிட்ட ரெக்கமெண்டேஷன்லாம் செல்லுபடியாகாது. நேர்மையாக இருந்தால் அருள் புரிவாங்க, இல்லைன்னா கர்மாவுக்கு ஏற்ற மாதிரி நம்மளை வச்சு செய்வாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா கடவுளோட நியதி, அந்த காலத்தோட நியதியும் கூட. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நாளைக்கு முருகப்பெருமானை தரிசிக்க ரெடியாக இருங்க.